திராவிடம் என்ற மாயை, திராவிடம் என்ற மாடலை தகர்த்து உடைத்து எரிப்பதற்கான திட்டங்கள் தயாரிப்பட்டு விட்டது. அடுத்த முறை மகாராஷ்டிரா, ஹரியானா, டெல்லி இந்த மூவரும் வெற்றி பெற்று இந்தியாவில் 21 மாநிலங்களில் பாஜக ஆட்சி புரிகிறது. 22வதாக தமிழகத்தை சூளையாட இருக்கிறார்கள். தமிழகத்தை வளர்த்தி கட்ட இருக்கிறார்கள் பாஜகவினர். யார் பிரதமராக வரக்கூடாது என்பதை திராவிட முன்னேற்ற கழகம் நிர்ணயிக்கும் என்று வாதட்டினார் மு.க.ஸ்டாலின். 2019 இந்தியாவுடைய பிரதமராக ராகுல் காந்தி முன்னிறுத்தினார் மு.க.ஸ்டாலின். ஆக இந்த 5 வருடத்திலும் மு.க.ஸ்டாலின் மூக்கறுபட்டது. ராகுல் காந்தி இருக்கிறன்னு தெரியல. இன்னைக்கு அவரை போய் எங்க சப்போர்ட் பண்றாங்க திமுக? வீழ்த்துவேன் என்று தம்பட்டம் அடித்தாரே மு.க.ஸ்டாலின், நீங்க எங்க இருக்கிறார் இப்பொழுது மு.க.ஸ்டாலின்? ஏன் மு.க.ஸ்டாலின் நரேந்திர மோடி சரணாகதி அடைந்தார்? உதயநிதியை பார்க்க வைப்பு சிபாரிசு செய்தார்கள். ஆக மொத்தம் நரேந்திர மோடி என்ற பிம்பம் திமுகவைத்தான் 4 பக்கம் சூழ்ந்து கொண்டு அப்படியே கழுத்தில் ஒரு பாம்பு இருக்க மாதிரி முறுக்கி விட்டு போறாங்க. பார்த்துட்டே இருங்க. மு.க.ஸ்டாலின், ஹேமந்த சோரனை தவிர இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய 5 முக்கிய பிரமுகர்கள் சரத்பவார், உத்தவ் தாக்கரே, மம்தா பானர்ஜி, அகிலேஷ் யாதவ், ஓமர் அப்துல்லா போன்றவர்கள் எல்லாம் விலகி விட்டார்கள். இந்த இந்தி கூட்டணி செத்து போச்சு. நீங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டே இருக்க, பாஜக வளரும்னு. ஆனா அவரே பாஜக பக்கம் போயிட்டாரே. ஓமர் அப்துல்லாவே பாஜக போயிட்டாரு. அத்தோட முக்கியமாக ரியல் ஒன் நேயர்களுக்கும் சிவா மூலமாக தெரிவித்துக் கொள்வது, டெல்லியில் ரியல் ஒன் நேயர்கள் நண்பர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக பல்வேறு முக்கியமான தகவல்களை டெல்லியிலிருந்து கொடுத்து கொண்டிருக்கும் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் அவர்கள் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் சார். நமஸ்காரம். 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 திருப்பரங்குன்றம் விஷயத்துக்கு பிறகு இங்க டெல்லியில பாஜக தலைவர்கள் யாரை ஒருத்தர் சந்திச்சேன்னு முருகா முருகான்னு ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக மகன் வெற்றிவேல் வீரவேல் என்று பிரதமரே சொல்ல ஆரம்பித்து விட்டார். இந்தோனேஷியாவில் ஒரு முருகன் கோவிலை திறந்து வைத்தார் சென்ற வாரம் நரேந்திர மோடி அவர்கள். அப்பொழுது ஆரம்பத்திலேயே தென்னாடுடைய சிவனே போற்றி முருகா முருகா என்று பிரதமர் தமிழில் கூறினார். சப்போஸ் இப்ப அண்ணாமலையும் ஹெச் ராஜாவும் அண்ணாமலையும் வானதி சீனிவாசன் சந்திச்சிருந்தாங்கன்னா முருகா முருகான்றாங்க இப்பெல்லாம் புதுசா. அது என்ன ஒரு புதியதாக ஒரு தோற்றம் வந்து விட்டது. தமிழகம்தான் டெல்லியிலும் பரவலாக புகழ் பாடப்படுகின்றன முருகனுக்கு. சார், இப்போ டெல்லியில 27 ஆண்டுகளுக்கு பிறகு இமாலய வெற்றி பாரதிய ஜனதா கட்சி, காங்கிரஸ் கட்சி கம்ப்ளீட்டா வாஷ் அவுட். 67 இடங்கள்ல டெபாசிட் காலியாகி இருக்கிறது. ஆம் ஆத்மி 22 இடங்கள்ல மட்டுமே வெற்றி பெற முடிந்திருக்கிறது. அதனுடைய தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. இந்த டெல்லி தேர்தல் தமிழ்நாட்டுக்கு, குறிப்பாக தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுகவுக்கு சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன சார்? பொதுமக்களை ஏமாற்றாதே, பொதுமக்களிடம் நாடகம் நடிக்காதே, எதற்கு வேண்டுமானாலும் டெல்லியை திட்டாதே. அந்த திட்டும் அரசு அதை குறைத்துக் கொள்ள வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகம். இல்லைன்னா அவங்க 2026 தமிழகம் டெல்லி நிலைமைக்குத்தான் போகும். 3 உதாரணங்களை சொல்ல ஆசைப்படுகிறேன் சிவா. சொல்லுங்க சார். ஹரியானாவில் கடந்த 50 வருடங்களாக தேவிலால், பஜன்லால், பன்சிலால் என்றெல்லாம் இருந்தார்கள். அவர்கள்லாம் முதலமைச்சராக இருந்தாங்க. அவ்வளவு புகழ்பெற்ற மாநிலம் ஹரியானா. அந்த ஜாட் டாமினேட்டட் ஏரியாஸ் அதையெல்லாம் தகைத்து உடைத்து எரிந்து பாஜக காங்கிரஸையும் வீழ்த்தி 3வது முறையாக ஹரியானாவில் பாஜக அரசை வைத்தது. அங்கு 50 வருடங்களாக இருந்த ஆதிக்கத்தை முடித்து வைத்தார்கள் அமித்ஷாவும் நரேந்திர மோடி சேர்ந்து கொண்டு. அதே மாதிரி சரத்பவார் எங்க மகாராஷ்டிரால 50 ஆண்டுகள் அவர் மகாராஷ்டிரா அரசியலில் கொட்டை போட்டவங்க, கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. மகாராஷ்டிராவை உலுக்கி ஆட்டி வச்சார். அவர் அந்த கட்சியை 2ஆ உடைச்சாங்க. அவங்களே உடைஞ்சாங்க, இவங்களும் உடைச்சாங்க, பாஜகவும் உடைச்சாங்க. அந்த கட்சியில் இருக்கக்கூடிய உறவினர்கள், அவருடைய அண்ணா மகன், அக்கா மகள் அதெல்லாம் சேர்ந்துட்டு ஒன்னாயிட்டாங்க, பிரிஞ்சு போனாங்க. அஜித் பவார் என்பவர் வெளியே வந்தார். ஆக மொத்தம் சரத்பவாருடைய சின்னம், கொள்கை எல்லாமே அஜித் பவார் எடுத்துக்கொண்டு இப்போது பாஜக ஆட்சியில் துணை முதலமைச்சராக இருக்கிறார். 3வதாக கடந்த 27 ஆண்டுகள்
காங்கிரஸ் ஆம் ஆத்மி கட்சி என்று சொன்னக்கூடிய டெல்லியில் இருந்ததை அரவிந்த் கெஜ்ரிவால் என்று ஒற்றை தலைமை உள்ள கூட நாடகம் நடிப்பவரை வீழ்த்தினார்கள் பாஜகவினர். மாயாவதியை துரத்தி துரத்தி அடிச்சாங்க. ஷெட்யூல் காஸ்ட் தலித் அரசியலை செய்த மாயாவதியை எப்படி தமிழகத்தில் சீமான் நம்ம திருமாவளவன் செய்து வருகிறாரோ அதே மாதிரி கபட நாடகம். பாருங்க, அபிஷேக் பானர்ஜி என்று மம்தா பானர்ஜியினுடைய மருமகனை வைத்துக் கொண்டே அங்கு கட்சியை உடைச்சாங்க. ஆக மொத்தம் கடந்த 50 ஆண்டு காலத்தில் நடந்து வந்ததை உடைத்தெறிந்தார் அமித்ஷாவும் நரேந்திர மோடியும் சேர்ந்து கொண்டு. இப்பொழுது சிவா, தாங்கள் கேட்ட கேள்விக்கு வருகிறேன். திராவிடம் என்ற மாயை, திராவிடம் என்ற மாடலை தகர்த்து உடைத்து எரிப்பதற்கான திட்டங்கள் தயாரிப்படுத்தி விட்டது. அடுத்த முறை மகாராஷ்டிரா, ஹரியானா, டெல்லி இந்த மூவரும் வெற்றி பெற்று இந்தியாவில் 21 மாநிலங்களில் பாஜக ஆட்சி புரிகிறது. 22வதாக தமிழகத்தை சூறையாட இருக்கிறார்கள். தமிழகத்தை வளர்த்தி கட்ட இருக்கிறார்கள் பாஜகவினர். டெல்லி தேர்தலுடைய முடிவு தமிழகத்தை தான் பாதிக்கும் என்று நான் திட்டவட்டமாக சொல்ல முடியும் மேற்கூடிய காரணத்தினால். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் கபட நாடகம் ஆடுகிறது மத்திய அரசாங்கத்தை பொறுத்த மட்டும். 2024 யார் பிரதமராக வரக்கூடாது என்பதை திராவிட முன்னேற்ற கழகம் நிர்ணயிக்கும் என்று மார்த்தட்டினார் மு.க.ஸ்டாலின். 2019 இந்தியாவுடைய பிரதமராக ராகுல் காந்தி முன்னிறுத்தினார் மு.க.ஸ்டாலின். ஆக இந்த 5 வருடத்திலும் மு.க.ஸ்டாலின் மூக்கறுபட்டது. ராகுல் காந்தி இருக்கிறன்னு தெரியல இன்னைக்கு. அவரை போய் எங்க சப்போர்ட் பண்றாங்க திமுக? அதையும் தவிர மத்திய அரசாங்கத்தில் ஆளுமையுடன் இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அரசாங்கத்தை வீழ்த்துவேன் என்று தம்பட்டம் அடித்தாரே மு.க.ஸ்டாலின், நீங்க எங்க இருக்கிறார் இப்பொழுது மு.க.ஸ்டாலின்? ஏன் மு.க.ஸ்டாலின் நரேந்திர மோடியின் சரணாகதி அடைந்தார்? உதயநிதியை பார்க்க வைப்பு சிபாரிசு செய்தார்கள். ஆக மொத்தம் நரேந்திர மோடி என்ற பிம்பம் திமுகவைத்தான் 4 பக்கம் சூழ்ந்து கொண்டு அப்படியே கழுத்துல ஒரு பாம்பு இருக்க மாதிரி முறுக்கி விட்டு போறாங்க. பார்த்துட்டே இருங்க. அதுதான் டெல்லியினுடைய தேர்தல் வெற்றியினுடைய செய்தி. சார், இப்போ டெல்லியில காங்கிரஸ் கட்சி 67 இடங்களுக்கு மேல டெபாசிட் இழந்திருக்கு. கம்ப்ளீட்டா நீங்க சொல்ற பாணியில சொல்லணும் அப்படின்னா காங்கிரஸ் செத்து போச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்படியான நிலையில இருந்துட்டு இருக்கு. அதே நேரத்துல இந்த இண்டி கூட்டணியில முக்கியமான ஒரு பிரதான கட்சியா திமுக இருக்காங்க. திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் ஒரு நெருங்கிய நட்புல இருந்துட்டு இருக்காங்க. இந்த ராகுல் காந்தி மு.க.ஸ்டாலின் நட்பு உறவு இதுல விரிசல் ஏற்படுமா சார்? இந்த டெல்லி தேர்தல் விரிசலை ஏற்படுத்துமா சார்? மு.க.ஸ்டாலின் மனதில் ஒரு கவலையை கொடுக்கும். விரிசல் வராது. ஆனால் ராகுல் காந்தி இப்படி பெப்பன்னு ஒரு லேம் டக் மாதிரி ஒரு வாத்து மாதிரி உட்காந்துட்டாருன்னு இருக்கும். தமிழ்ல அந்த கொக்கு வாத்துன்னு இருக்குது பாருங்க, டொப்புன்னு உட்காந்துருக்குது பாருங்க வாத்து, அந்த வெள்ளை பறவை. அந்த மாதிரி ராகுல் காந்திக்கு மீது யாருமே பந்தயம் கட்ட தயாராக இல்லை. அவர் பிரதமர் ஆவார் என்றால் இன்னொரு 50 வருடம் ஆகும் என்று தான் நினைக்கிறார்கள். மு.க.ஸ்டாலினுக்கு அந்த மாயை ஏன் புரியவில்லை என்று தெரியவில்லை. அதற்கு காரணம் டி.ஆர். பாலு, கனிமொழி, ஆர். ராஜா போன்றவர்கள் எல்லாம் டெல்லி நிலவரத்தை சரிவர திராவிட முன்னேற்ற கழக தலைமைக்கு சரிபடவில்லையோ என்பதுதான் தெரிகிறது. சார், இப்போ ஒமர் அப்துல்லா என்ன தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா, நீங்க 2 கட்சிகளுமே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க, இதுதான் பாஜகவுக்கு சாதகமா இருக்கு. அதாவது 2 கட்சிகள் அப்படின்னா ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் சண்டை போட்டுக்கிட்டே இருங்க அப்படிங்கிற கருத்துக்களை முன் வைக்கிறாங்க. அதே போலதான் தமிழகத்தில இருந்து திமுக ஆர்.எஸ். பாரதி அவர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சிகளிடத்துல இண்டி கூட்டணி மத்தியில ஒற்றுமை இல்லாததான் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறுவதற்கான சூழலை உருவாக்கியது அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறாங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க? ஆர்.எஸ். பாரதி மு.க.ஸ்டாலின் சொல்லித்தான் அப்படி பேசுவார். ஆக மொத்தம் மு.க.ஸ்டாலினுக்கும் ராகுல் காந்திக்கும் விரிசல் வந்தது உண்மையாகிவிட்டது. இனி தமிழகம் நலம் பெற வேண்டும் என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் லேம் டக்காக, அதாவது யார் மேல பந்தயம் கட்டுறதுன்னு தெரியாம 10 வருடங்களாக முழித்து கொண்டிருக்கிறார்கள். 2019 2024 தோல்வியற்றது. தமிழகத்தில் 39 எம்பி கிடைத்தாலும் தமிழகத்திற்கு லாபம் இல்லாமல் போய்விட்டது. இனியாவது மு.க.ஸ்டாலின் உணர்வார். இருப்பினும் மு.க.ஸ்டாலின் ஹேமந்த சோரனை தவிர இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய 5 முக்கிய பிரமுகர்கள் சரத்பவார், உத்தவ் தாக்கரே, மம்தா பானர்ஜி, அகிலேஷ் யாதவ், ஓமர் அப்துல்லா போன்றவர்கள் எல்லாம் விலகிவிட்டார்கள். இந்த இந்தி கூட்டணி செத்து போச்சு.
இண்டி கூட்டணிக்கு மறுபெயர் வைத்து அகிலேஷ் யாதவ் தலைமையில் தான் நடத்த வேண்டும். காரணம், 2027 உத்தரப்பிரதேசத்தில் தேர்தல் வருவதனால், அதிலிருந்து 2 வருடம் கழித்து 2029 நாடாளுமன்ற தேர்தல் வருவதனால் அகிலேஷ் யாதவ் தான் சரியான பிரதமராக வேட்பாளராக வருவார் என்று சொல்லுகிறார்கள். ஆக மொத்தம் ராகுல் காந்தியை டம்ப் பண்ணி விட்டாங்க, கீழே தள்ளி விட்டாங்க. ராகுல் காந்தியினுடைய ஒரு எதிர்காலம் என்பது இருளடைந்து விட்டது என்பதுதான் அரசியலில் இருந்து டெல்லி தேர்தல் கொடுக்கக்கூடிய செய்தி. ஓமர் அப்துல்லாவுடைய ட்வீட்டை பற்றி தாங்கள் சொன்னீர்கள். நீங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டே இருக்க, பாஜக வளரும்னுட்டு. ஆனா அவரே பாஜக பக்கம் போயிட்டாரே. ஓமர் அப்துல்லாவே பாஜக பக்கம் போயிட்டாரு. அத்தர முக்கியமாக ரியல் ஒன் நேயர்களுக்கும் சிவா மூலமாக தெரிவித்துக் கொள்வது, டெல்லியில் 12 தொகுதிகள் இருக்கின்றன, முஸ்லிம் டாமினேட்டட் தொகுதிகள். அதில் 6 தொகுதியில் பிஜேபி வந்து வென் பண்ணிடுச்சுங்களே. அதற்கு யார் போய் சொல்லுவாங்க? அதுதான் ஓமர் அப்துல்லா சொல்லுகிறார்கள், நம்ம பாஜகவிற்கு முஸ்லீம் ஆதரவு தர ஆரம்பித்து விட்டார்களே என்று. அந்த பின்னணியில் பார்த்தார், திருப்பரங்குன்றம் விஷயத்தில் நவாப் கனி செய்தது தவறு. தமிழகத்திலும் இந்துத்துவா வளருவதற்கான இடத்தை கொடுத்து விட்டது திமுக என்று தான் வட இந்தியாவில் சொல்லுகிறார்கள். சனாதன தர்மத்தை உதயநிதி எப்படி உசிப்பி விட்டாரோ அதே மாதிரி நவாப் கனி இது செய்து விட்டார். இனி தமிழகத்தில் பாஜக வேர் ஊன்றுவதை யாராலும் தடுக்க முடியாது என்று கம்யூனிஸ்ட் கட்சி நண்பர்களை சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி டெல்லியில் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய செயற்குழு நடக்கிறது. அதில் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து விலக வேண்டும் என்ற தீர்மானத்தை தமிழகத்திலிருந்து வரக்கூடிய பாலகிருஷ்ணன் பிரஸ்தாபித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஆக மொத்தம் இண்டி கூட்டணியும் காங்கிரஸோட செத்து போச்சுங்க. இனி திமுகவிற்கு எதிர்காலம் என்பதும் இருளாகத்தான் இருக்கும். பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகருடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். தேங்க்யூ. நமஸ்தே.